தோசை மாவு நான் எப்படி அரைப்பேன்னு கேட்டிருந்தீங்க. தோசை மாவெல்லாம் விடுங்க, அதை விட சூப்பரா ஒரு மாவு அரைக்க சொல்லித்தரேன். இளநீர் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த தோசையை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பஞ்சு போல சாஃப்டா இருக்கும். அதுக்கு மேல செம்ம வாசமா இருக்கும். 2 கப் பச்சரிசியை 3 வாட்டி நல்லா அலசி 3ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இளநீர் தோசை செய்யறதுக்கு ஒரு இளநீ எடுத்திருக்கேன். அதை உடச்சி தண்ணி தனியாகவும் அதுல இருக்கிற டெண்டர் கோகனட்டை தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல 3 மணி நேரம் ஊற வச்சிருக்க பச்சரிசி 2 கப் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 கப் வேக வச்ச வெள்ளை சோறு, எடுத்து வச்சிருக்க டெண்டர் கோகனட் 1 கப், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், எடுத்து வச்சிருக்க இளநீரையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா அடிஷனலா சேர்த்து ஸ்மூத்தா தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சில அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க. ஒரு 8 மணி நேரத்துல சூப்பரா பொங்கி வந்துடும். பாருங்க, நம்ம இளநீர் தோசை மாவு அழகா பொங்கி வந்திருக்கு. வெறும் வாயிலே அள்ளி சாப்பிட்டுலாமான்னு தோன்ற அளவுக்கு அந்த தேங்காயோட வாசம் ஆளை தூக்கும். இதை கிராஜுவலா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை ஊத்திக்கலாம். கல் நல்லா சூடானது கொஞ்சமா எண்ணெய் தடவி 2 கரண்டி மாவு எடுத்து நார்மல் தோசை மாதிரி பெருசா இழுத்து விட்டுறாம கல் தோசை மாதிரி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே மூடி வச்சு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா ஃப்ளஃபியா வெள்ளையா பஞ்சு போல சாஃப்டா இளநீர் தோசை தயார். அவ்வளோ ஒரு வாசமா இருக்கும். இந்த தோசையை நீங்க பார்க்கும் போது தெரியும் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இது கூட சிக்கன் குழம்பு, வடகறி, பூண்டு சட்னி இல்லைன்னா ஏலக்காய் போட்டு அரைச்ச தேங்காய் பாலோட சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணீங்கன்னா சேனலை தேடி வந்து தேங்க்ஸ் சொல்வீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷீ டூஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.